அஞ்ஞானம், அறியாமை. இவைகளை போக்கி மெஞ்ஞானத்தை போதிக்கின்றவன் எவனோ அவன் தான் குரு. அந்த குரு வழிபாடு இல்லாமல் யாருமே தேர முடியாது. அதனால்தான் ஜபமாலை தந்த சத்குருநாதா என்று அருணகிரியார் பாட்டிலே கூறுவார். முருகப்பெருமான் அருணகிரிக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்தால் அந்த தரிசனத்தினுடைய முழு வடிவத்தை அருணகிரியினாலே காண முடியவில்லை. நம்பால் வயலூர் வருக என்று மறைந்தான் முருகன். இவர் வயலூருக்கு நடந்து செல்லுகிறார். விநாயகப் பெருமானுடைய அருளோடு முருகனை தரிசிக்க எண்ணுகிறார். அப்பொழுதும் ஜோதி வடிவமாக தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கிடைக்கவில்லை. நம்பால் விராலிமலை வருக என்று கூறுவார். அங்கிருந்து விராலிமலைக்கு போக வழி தெரியவில்லை. இறைவனே வேடனுடைய வேடம் கொண்டு வழி அனுப்பி செலுத்துகிறார் விராலிமலை வரையில். அங்கும் அவனுக்கு தரிசனம் கிடைக்கவில்லை. ஜோதி வடிவாக திருக்கிறான். கண்கள் கூசுகின்றன, காண முடியவில்லை. ஐயனே, தரிசனம் தருகிறேன், அங்கு வா இங்கு வா என்று அழைத்துவிட்டு, இப்படி உன்னை பார்த்தால் தரிசனம் கிடைக்கவில்லையே, உன் உருவம் தெரியவில்லையே, உன் ரூபம் தெரியவில்லையே, உன் சௌந்தரியம் தெரியவில்லையே என்று அருணகிரியார் கதரும் பொழுது, நீ நேராக என்ன வழிபட்ட காரணத்தினால் என்னுடைய வடிவம் உனக்கு புலப்படவில்லை. குரு வழிவாக வந்தால் தான் முடியும். எந்த காரியத்தையும் உலகத்திலே சாதிக்க வேண்டும் என்றால் ஆச்சாரியன் தேவை, குரு தேவை. குரு வழியாக வரணும். ஐயனே, நீயே எனக்கு குருவாக இருந்து வழி செலுத்துக என்று கூற ஜபமாலை தந்து குருவாக நின்று அருள் புரிந்தார். அதைத்தான் கடைசியில் முடிக்கும் பொழுது அருவாய் உருவாய் உலகாய் இறதாய் என்று குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடி முடித்தார். ஆக குரு முக்கியம். பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை.